இளங்கோவன் ராஜசேகர் சார் வணக்கம். வணக்கம் சார். கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ள போய் அங்கே பேசுறது, அரசு மருத்துவமனைகளை ஆய்வு செய்வது, இந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி சார் இது ஒரு ஆர்வத்தில் செஞ்சிட்டாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறாங்க, கலெக்டர் ஆஃபீஸ் போகிறாங்க, இதெல்லாம் கூட ஏதோ ஒரு பவர் வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால போகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் ஸ்கூலுக்குள்ளே வந்து சிஎம்மோட ஃபோட்டோவை தூக்கிட்டு போயிட்டு கிளாஸ் ரூமில் மாட்டணும் அப்படின்ட்டு சொல்கிறது, அங்கே போய் விஜய் நடித்த படத்தில் எது பிடிக்கும், எந்தெந்த படத்தோட பேரெல்லாம் சொல்லி கேட்குறது, இன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் கூடுதலாக இன்றைக்கி வந்து பீஸ்ட் படத்தோட பாட்டை குழந்தைங்க கோரஸாக பாடக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் இன்றைக்கி நடந்திருக்குது சார். சார் இதெல்லாம் இதுக்கு முன்னால் நடக்காததா, இல்லை இது எப்போதும் யாராச்சும் பவரில் இருந்தாங்கன்னா இப்படியெல்லாம் நடக்கிறது வந்து சகஜமான ஒன்று தானா? வணக்கம் சத்யம் டிவி நேயர்களுக்கு. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா, இது வழக்கமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டீங்க. நம்ம ரெண்டு பேர்த்துக்குமே தெரியும் எந்த காலத்துலேயும் இந்த மாதிரி நடந்தது கிடையாதுன்றது. அதுவும் ஒரு பள்ளிகளில் ஒரு சினிமா பாடல்கள் வந்து ஒரு கருத்து ஆழமிக்க ஒரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், மருதகாசி, இந்த மாதிரி எழுதுவங்க பாடல்கள், ஒரு நல்ல ஒரு கருத்து உள்ள பாடல்களை வந்து ஒரு ஃபெஸ்டிவலு, அங்கே ஒரு ஸ்கூல் டே, ஒரு ஸ்போர்ட்ஸ் டே இதில் நடக்கிறப்ப போடுவாங்க. ஆனால் இதான் ஃபர்ஸ்ட் டைம் சும்மா தாவாக்கா நிர்வாகிகள் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எம்எல்ஏ கூட கிடையாது. சில பேர் அவங்க பாட்டுக்கு உள்ளே போகிறாங்க. எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது, ஒரு மந்திரி கிடையாது, எந்த விதமான இது கட்சின்ற ஒரு அந்த ஒரே ஒரு இதை வைத்துக்கொண்டு ஒரு அரசு பள்ளிகளுக்குள்ள உள்ள பூந்து இவங்களுடைய தலைவருடைய படம், அவருடைய பாடல்களை அந்த சிறுவர்களுக்கு, அந்த இளம் சிறார்களுக்கு அதை சொல்லி கொடுத்து மொத்தமா பாட வைக்கிறதுன்றதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு அணுகுமுறை. பட் இது வந்து முற்காலத்திலேயே நடந்திருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1930-40 வந்து ஜெர்மனியில ஹிட்லர் இருக்கும்போது அவர் ஸ்கூல்ல தான் முத அவருடைய இன்டாக்ட்ரினேஷன் சொல்லுவாங்க. அவருடைய படத்தை கொண்டு போய் ஸ்கூல்ல தான் வைக்கிறாரு. அடால்ஃப் ஹிட்லர் அவரோட படத்தை கொண்டு போய் ஸ்கூல்ல தான் வைக்கிறாரு. அந்த மாதிரி அவங்க யங்ஸ்டர்ஸை நம்ம பக்கம் இழுக்கிறதுக்கு முதல்ல வந்து நம்ம எலெக்ஷன்ஸ் போச்சு, யங்ஸ்டர்ஸை பூரா நம்ம பக்கம் இழுக்கணும், அவங்க மனசுல வந்து ஃபுல்லா வந்து அவங்க தலைவர், அதாவது தாவாகாவின் தலைவர் மிஸ்டர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து ஒரு பெரிய பிம்பமா உருவாக்கப்படணும். அந்த ஒரு படம் காமிக்கிறார் பாருங்க, ஒரு கிளாஸ் ரூம்ல தேவையில்லை அதை கொண்டு போய் வைக்கணும் அப்படி. அதாவது ஒரு சிஎம் படத்தை வந்து நம்ம எல்லா ஆஃபீஸ்லயும் வைக்கலாம், ஒரு ஹெட்மாஸ்டர் ரூம்ல வைக்கலாம், அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. பசங்க மத்தியில போய் அவருடைய பீஸ்ட் பட பாடல்களை பாட சொல்றது, அந்த படத்தை கேட்டு இவர் என்ன படம், இவர் யார் என்று தெரிகிறதா, இந்த படத்தை நாங்கள் அங்கே வைக்கிறோம் அப்படின்றதெல்லாம் கிளாஸ் ரூம்ல அரசாங்க பள்ளிகளில் உள்ள ஒரு இளைஞர்கள், இளம் சிறார்கள் மத்தியில வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மன அளவில் ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர், அவங்க இவர் தான் அப்படின்னு கொண்டு போய் நிறுத்துறதுக்கு இதை அவங்க செய்யறாங்க. இது எனக்கு என்னமோ இது வந்து ஸ்போராடிக்கா ஸ்பான்டேனியஸா செய்யற மாதிரி தெரியல. 4-5 இடத்துல நடக்குது, பல இடங்கள்ல 4-5 இடங்கள்ன்றது பல ஸ்கூல்கள்ல பல டைரக்ஷன் நடக்குது. யாரோ சொல்லி இதை வந்து மெதுவா ஆரம்பிக்கிறாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா அது மனசுல பதிய வைக்கிறதுக்காக இளம் சிறார்கள், அதை படிக்கிற சின்ன பிள்ளைகளை நீங்க போற வீடியோ கிராப்லயே தெரியுது, எல்லாம் 10 வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க. இதுப்பா அந்த படத்தை அந்த யாருன்னே தெரியல, அவரெல்லாம் கொண்டு போய் எவரோ தாவாகாவின் வட்ட செயலாளர், கிளை தலைவர், இவங்க எல்லாமே உள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது கட்சி அவங்க கட்டுப்பாடை வந்து அவங்க கொண்டு வரல அப்படின்லாம் பேசல, இவங்க தெரிஞ்சுதான் செய்யறாங்க. யாரோ அவங்களுக்கு தலைமையில இருந்தோ இல்ல பெரிய பவர் சென்டர்ல இருந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, நம்ம தலைவரை சிறுவர்கள் மத்தியில கொண்டு போய் சேருங்க, வருங்காலத்த ஜெனரேஷனை நம்ம வந்து 10 வயசுனா அங்கிட்டு ஒரு 6 வருஷம், இந்த 5 வருஷம் போச்சுன்னா அங்கிட்டு 16-17 வயசுல வரும், பிளஸ் 10th 9th 11th எல்லாம் கொண்டு போய் சேருங்க. நமக்கு வந்து இந்த 18 இருந்து 25 தான் இன்னைக்கு எலெக்ஷனே மாத்திச்சு, புரியுது, ஓரளவுக்கு மேஜரா. அதே மாதிரி இப்ப நம்ம ட்ரால்ஸ், இப்ப மீம்ஸ், அது பேர் என்ன, ரீல்ஸ், இதை மட்டும் வச்சு நம்ம செய்யக்கூடாது. பிசிக்கல் நம்ம வி ஹாவ் டு
இன்டாக்ட்ரினேட் தான், அதுதான் அந்த வேர்டை நான் யூஸ் பண்றேன். ஓகே. அத மனசுக்குள்ள பதிய வைக்கிறது. இவர் தான் தலைவர், இவர் வந்து ஒரு பெரிய பிம்பம், இது ஒரு இமேஜ். அந்த இமேஜ் டிராப்புக்குள்ள இளைஞர்களை கொண்டு வர்றதுக்கு இது ஒரு கால்குலேட்டட் மூவ்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். ஓகே 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 சார். ஆனால் இவங்க என்ன கால்குலேட்டட் மூவ் வேணால் பண்ணட்டும் சார், ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ப்ரமிசஸ்குள்ள சிஎம் படத்தை வைக்கிறதுல நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. சிஎம் நடித்த படத்தை சொல்லி இந்த படத்தெல்லாம் பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறது, இந்த பாட்டை வந்து கோரஸாக பாட வைக்கிறது சார், இதையெல்லாம் ஒரு அரசாங்கத்தினுடைய நிர்வாகம், பள்ளிக்கல்வித்துறை அல்லது அந்த ஸ்கூல் ஹெட்மிஸ் இவங்களே வேடிக்கை பார்க்கக்கூடிய அளவிற்கு மனப்பக்குவத்திற்கு இவங்க தள்ளப்பட்டுட்டாங்களா, இல்லை இவங்களுக்கெல்லாம் பைத்தியம் முடிச்சிருச்சா? மனப்பக்குவம் இருந்து அவங்க இதை செய்ய போறாங்க. மனப்பக்குவன்றது கிடையாது, பட் வந்து இது தெரியாம அவங்க செய்யல. இல்லன்னா வந்து ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து அவர் இத பத்தி எதையுமே என்ன சொல்லியிருக்கிறாரா? ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? இல்ல, செஞ்சது தவறு, நாங்க நிறுத்திட்டோம், அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா? இல்ல அவங்க கட்சியில பொதுச் செயலாளர் வந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சு இனிமே கட்சியில இருக்கிற நிர்வாகிகள் அன்னெசரியா வந்து ஸ்கூல் பெர்மிஷன்ஸ்குள்ள போறது, அங்க போய் சின்ன பசங்கள்கிட்ட இன்டாக்ட்ரினேட் பண்றது, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காங்களா உங்க நிர்வாகிகளுக்கு? ஏங்க இதை பாத்தீங்கன்னா 2-3 இடத்துல அந்த ஏரியா வட்ட செயலாளரும் கிளை செயலாளரும் தான் உள்ள போய் இந்த வேலையை பாக்குறாங்க. சரி, நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க கால்குலேட்ல வந்து ஒரு எம்எல்ஏவோ ஒரு மந்திரியோ போய் கலெக்டரை பார்த்து நான் ரிவ்யூ பண்ண போறேன் அப்படின்னு சொல்றது எனக்கு ஒண்ணும் அவ்வளவு ஒன்றும் ஆட்சேபனையா தெரியல. ஒரு ஆஸ்பத்திரியில போய் ஒரு எம்எல்ஏவோ ஒரு மந்திரியோ போய் அதை போய் இன்ஸ்பெக்ட் பண்றதை பத்தி எனக்கு ஆட்சேபனை இல்லை. அது அவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். பட் எதுவுமே இல்லாம கட்சியில ஒரு கிளை செயலாளர், வட்ட செயலாளர், அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் போய் வண்டு முருகன்கள் மாதிரி ஆட்கள் எல்லாம் போய் அங்க போய் நீ இதைத்தான் செய்யணும், இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்றது ஒரு அத்துமீறல். அதாவது கவர்மெண்டோட ட்ரெஸ்பாசிங், அது ரொம்ப தப்பு. அது ஓகே சார். ஓகே ஓகே பேசலாம் சார். வணக்கம், இளங்கோவன் ராஜசேகர் சார். வணக்கம் சார். தமிழ்நாடு அரசாங்கம் சார் சென்ற ஆண்டினுடைய எஜுகேஷன் பட்ஜெட் மட்டும் கிட்டத்தட்ட 45,000 கோடி ரூபாய் சார். 45,000 கோடி ரூபாயை இந்த அரசு பள்ளிக்கல்வித்துறைக்காக மாத்திரமே ஒதுக்குகிறது சார். உயர்கல்வித்துறைக்கு பட்ஜெட் தனி. நீங்க இவ்வளவு பணத்தை ஒதுக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 36,000 அரசு பள்ளிகள், ஒரு 16,000 தனியார் பள்ளிகள், ஒரு 3,000 சொச்சம் சிபிஎஸ்இ பள்ளிகள், இது எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த அரசு பள்ளி கல்வித்துறைக்கு டெவலப்மெண்ட்டுக்காக இவ்வளவு ஃபண்டை ஒதுக்குது சார். அவ்வளவு நிதிகளை கொடுக்குறாங்க. குழந்தைங்களுக்கு காலையில் சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, சைக்கிள், லேப்டாப்பு, ஸ்கூல் பேகு, ஸ்கூல் புக்கு, செருப்பு, யூனிஃபார்மு அப்படின்ட்டு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. கடைசியில் உட்காந்து ஒரு ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் சார் வாடி 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 கைப்படாத சீடின்னு பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடுறாரு சார். இன்னைக்கு ரொம்ப கொடூரத்தினுடைய உச்சம் என்ன அப்படின்னா, குழந்தைங்க வந்து ஒரு சினிமா பாட்டை கோரஸாக பாடுறாங்க சார். அதுவும் கிளாஸ் ரூம்குள்ளே பாடுறாங்க. அது எந்த ஸ்கூலாக வேணா இருக்கலாம் சார். இதை இந்த அரசு ரொம்ப அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்குது அப்படிங்கிற எண்ணம் ஏதாவது இவ்வளவு நடந்த பிறகும் எதுவும் அபிஷியலா ஸ்டேட்மெண்ட் வராத காரணத்தினால் உங்களுக்கு ஏற்படுகிறதா? ஆமா சார், அதைத்தான் சொல்றேன். ஆரம்பத்திலேயே நான் அது வந்து ஏதோ ஒரு அஜெண்டாவோட தான் செய்யறாங்க அப்படின்னு தான் சொல்றேன். இது வந்து சும்மா நம்ம வந்து லைட்டா ரீல்ஸுக்கு எடுக்கிறாங்க, அதை மீம்ஸ் போடுறதுக்கு பண்றாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. நான் ஆரம்பத்துல வார்த்தையை திருப்பி சொல்றேன், இன்டாக்டினேஷன் பண்றாங்க சின்ன பிள்ளைல. வருங்காலத்துல அவங்களை தயார்படுத்துறதுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியாலஜிக்கலா ஒரு பேஸ் கிடையாது அரசியல்ல ஐடியாலஜிக்கலா பேஸ் இல்லாதப்ப அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ், அதாவது ரொம்ப இவங்க வந்து ரொம்ப அதாவது மோல்ட் ஆற ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு குரூப். அவங்களுடைய மனசு ரொம்ப எந்த விதமான பண்படுத்தப்பட வேண்டிய ஒரு ஸ்டேஜ். நீங்க 45,000 கோடி எஜுகேஷனுக்கு உழைக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க ஆட்சிகள்.
இந்த ஆட்சி மட்டும் இல்ல, போன ஆட்சி மட்டும் இல்ல, அதுக்கு முந்தின ஆட்சி எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் தான் கொடுத்திருந்தாங்க. ஆமா. அது பர்டிகுலர்லி ஒரு வளரும் சமூகம், அதாவது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் ஆக வேண்டிய ஒரு சமூகம் எப்படின்னா அதனுடைய ஹை ஸ்கூல், அதாவது எலிமெண்டரி ஸ்கூல், அந்த ஸ்கூல் எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் எனக்கு வந்து ஸ்கூல் எஜுகேஷன்ல ஒரு முக்கியமான ஒரு நபர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அருமையாக சிலபஸ் பூராத்தையும் இன்னைக்கு 1 to 3 இப்பதான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தாக்கால கூட அவங்க மினிஸ்டர் தான் ரிலீஸ் பண்ணிருக்காரு, எஜுகேஷன் மினிஸ்டர். 1 to 3 சிலபஸ் ரிவைஸ் பண்ணிருக்காங்க, அப் டு டேட். அப்படியே ஒரு ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, அது ரொம்ப ரெவல்யூஷனரியா இருக்கிறதா கேள்விப்படுறேன். அதுக்கப்புறம் 11th 12th வரைக்கும் அப்டேட், அதாவது நம்மளுடைய இன்டர்நேஷனல் லெவல் வரைக்கும் இந்த ஸ்கூல் எஜுகேஷனை கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக பலவிதமான முயற்சிகள் எடுத்து ஒவ்வொரு சிலபியும் ரிவைஸ் பண்ணிட்டு கொண்டு வராங்க. ஒவ்வொன்றா நடக்க போகுது. பட் ஒரு காலகட்டத்தில் இத்தனை வருஷம் நம்ம கட்டி கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு பெரிய ஒரு எடிஃபைஸ் அப்படின்னு சொல்ற ஒரு எஜுகேஷன் எடிஃபைஸை உருவாக்குற காலகட்டத்துல நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்ற நமது இதயத்துல்லா அவர்கள் வந்து ஒரு ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து ஆடுறது தப்பு கிடையாதுங்க. எப்பயுமே ஆடுறதோ பாடுறதோ தப்பு கிடையாது. அது அவர் சொல்ற மாதிரி கல்ச்சர்ல ஒண்ணுதான். ஆனா எந்த இடத்துல எந்த நேரத்துல எதற்காக அது செய்யறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். விஜய் அவர்களின் பர்த்டே கொண்டு போய் ஒரு ஸ்கூல்ல கொண்டாடுறது வந்து இந்த பாட்டை போட்டு நான் என்ன சொல்றேன், சீஃப் மினிஸ்டர் பர்த்டே கொண்டாடுங்க, ஒரு நல்லதா போய் ஒரு இடத்துல நிக்க வச்சு 4 ஸ்வீட்டை கொடுத்து ஒரு 4 நல்லதை பேசி, அவர் வந்து ஜோசப் விஜய் அவர்கள் இனிமே நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் நல்லா பண்ணுவாரு, அதை வந்து அவர் தான் வந்து ரியாக்கி ஒரு பெரிய ரெவல்யூஷனை கொண்டு வர போறாரு, அதை அப்படி பேசுங்க. அதை விட்டுட்டு அந்த ஒரு சீப்பான ஒரு சாங்கோட 2 வரியை போட்டு அந்த பிள்ளைகளை நேஷனல் ஆந்தம் லெவலுக்கு பாட வச்சு அதை கொண்டு போறது அது இன்டாக்ட்ரினேஷன் பண்ணும். இப்ப காங்கிரஸ் பார்ட்டில இருந்து அவரை மினிஸ்டரை கூப்பிட்டு, ஐயா நீ எல்லாம் பாடாதீங்க ஆடாதீங்க, ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் நீங்க, தயவுசெய்து அதை அந்த டிக்னிட்டி டெக்கோரம் அந்த டீசன்சியை மெயின்டைன் பண்ணுங்க, சின்ன பிள்ளைகள்கிட்ட ஒரு ராங்கான மெசேஜை பாஸ் பண்ணாதீங்க. அதுக்குன்னு ஒரு அக்கேஷன் இருக்கு, இதுக்குமே ஒரு அக்கேஷன் இருக்குங்க வாழ்க்கையில. எல்லாத்தையும் நம்ம வந்து சீப் ஆக்கிட முடியாது. ஓகே சார், ஓகே ஓகே ஓகே.